ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த சால்னா புரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நல்லா கெட்டியாக வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு, பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு தக்காளி போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி வதங்குறதுக்கு எப்போவுமே உப்பு போட்டு தூள் உப்பு போட்டு வதங்கினீங்கன்னா நல்லா வதங்கிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுங்க. கல்லில் தட்டி போட்டிங்கன்னா இதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். நம்ம அரைச்சி போடுறத விட கல்லில் தட்டி போடுங்க. அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் மட்டன் மசாலா, கறி மசாலா, மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து போட்டு இந்த மசாலாலாம் நல்லா கோட்டாகி வர வரையும் ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. விட்டுட்டு அது கூட ஒரு பேஸ்ட் அரைக்கணும். தேங்காய், நெடக்கடலை பருப்பு, பொட்டுக்கடலை, முந்திரி இதெல்லாம் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதுக்குள்ளே ஊற்றிடுங்க. அந்த பேஸ்ட் நல்லா அது கூட கோட்டாகி ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா கோட்டாயிரும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி விசில் போட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறம் 2ஓ 3ஓ வந்ததுக்கப்புறம் விடுங்க. ரொம்ப விசில் விட்டிங்கன்னா சிக்கன் இது பிராய்லர் சிக்கன், அதனால் பிராய்லர் எப்போவுமே கொல கொலன்னு போயிடும். அதனால் 2 3 விசில் விட்டிங்கன்னா போதும். புரோட்டாவுக்கு அட்டகாசமாக இருக்கும் இந்த சால்னா. காரம் கம்மியாக தனி மிளகாத்தூள் லாஸ்ட்டில் உப்பு காரம்லாம் பார்த்துட்டு தனி மிளகாத்தூள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணியிருந்தேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.